இல்லையெனில் குறை முடிந்த பிறகு நாம் ஸ்லாப் கீழே இழுக்கும் போது இந்த மூளையெல்லாம் மேலே தூக்கிவிடும். அப்போது இந்த சுவர் நெய்யப்பட்டு தொடும் இடத்தில் அந்த கட்டையும் சேர்த்து தூக்கிவிடும். அப்போ அந்த ஒரே கட்டை முடித்த பிறகு ஒரு கிராக் பிளவு வரும் அடியில. அந்த கிராக்கை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக சிலர் இவையெல்லாம் போய் கழிந்த ஸ்டீலிங் மேல சேர்த்து வச்சிருப்பாங்க. ஒரு கட்டை கீழே போனதும் ஒரு பிளவு வரும், இப்படி ஒரு சத்தம் வரும். நல்லா இதை தூக்கி வைத்து விட்டால் போதும். ஆனா அவனுடைய விஷயம் யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன். நான் வண்டியில நாம் ஆபீஸ்க்கு வரும் ஆட்களிடமும் சொல்லலாம். ஒரு தடவை போட வேண்டும் என்பதே விஷயம். இல்லை என்ன பிரச்சனை என்னன்னா, வைத்து முடித்த பிறகு இது சூடாகும். ஏன்னால் ஸ்லாப் இல்லைன்னா இது கொஞ்சம் எழும். ஸ்லாப் இல்லைன்னால் இந்த கட்டையும் அங்கோடு ஒட்டி வைக்கும். அப்புறம் போகும்போது கட்டையும் கூட போகும். அப்புறம் கட்டில அடியில் இருக்கிறோம் அந்த பிளாஸ்டிக் அல்லவா, அது வெந்து விடும். அப்போது அது உடையும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு பவுண்டரியில முழுமையாக கிடைக்கும். ஒரு புட்டியில வேற எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பார்க்கும்போது கொஞ்சம் பணம் சேமித்து செய்து கொண்டால் மட்டும் அதை ஒரு முறை செய்ய வேண்டும். மக்கள் வேறு அந்த ஆளல்ல, தாசேட்டன் ஆக மாட்டான். வேற இந்த பெண்ணில் இது ஜித்தமல்ல, வேறு ஒருவன் இருக்கிறான் நீலீஷ் என்று சொன்னால் நான் சொல்வேன் செவ்வாய்க்கிழமை எல்லாம் இல்லை, எழுதியவை எல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. ஆம், நாமும் ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம். ஒரு வரியும் கூவும் வைக்கலாம். இது மலை மாதிரியே இல்லையா? 80 ஆகட்டும். அந்த 80 ஆனாலும் இங்கே தோணும் போது டிசைனில் சில பத்திரம் இருக்குது என்று சொன்னாலும் மட்டும்